ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதேமாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டர்லேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கை நிறைய வந்து வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதையும் இதுலேயே போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பட்டர்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம இதில் மிக முக்கியமாக சில விஷயங்கள் போடணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம பட்டரில் வதக்கணும். கூடவே வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அதையும் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 minutes வரைக்கும் எடுக்கும். சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கணும். நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக இது வரும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சோன்றது நம்ம சூப் எவ்வளோ தேவையோ திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் வரைக்கும் கூட தாராளமாக தண்ணி ஊற்றலாம். ஆனால் நம்ம ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டையும் இந்த தண்ணியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வாஷ் பண்ணி அந்த மிக்சர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கலக்கி விடுங்க. இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கிட்டு அதையும் ஊற்றுங்க. அப்போ திக்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளக்கி விட்டுட்டு நல்லா கொதி வருதான்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளக்கி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு திக்னஸ் வந்து ரொம்பவே நல்லா கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஸ்வீட் கார்ன் சூப் வந்து டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரியான கோல்டு வெதருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.